மீட்புக்கான போராட்டம் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக நீடித்து வந்த போராட்டம் நேற்றைய தினம் மத்திய அரசின் அதிரடி நடவடிக்கையால் முடிவுக்கு வந்திருப்பது மிகுந்த வரவேற்கத்தக்கது. குறிப்பாக காவிரி மேலாண்மை ஆணையத்தை பருவகாலம் துவங்குவதற்கு முன்னதாக அமைக்க வேண்டும் என்று மே 18ஆம் தேதி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி மே 27ஆம் தேதியே பருவகாலம் துவங்கிவிட்டதாக மத்திய மாநில அரசுகள் அறிவித்த பின்னரும் காவிரி மேலாண்மை ஆணையம் அமைப்பதற்கான உறுப்பினர்களை கர்நாடகம் மட்டும் கொடுக்க மறுத்து வந்ததால் அந்த அமைப்பை ஏற்படுத்த முடியாமல் பின்னடைவை ஏற்படுத்தியது. குறுவை சாகுபடிக்கு ஜூன் 12ஆம் தேதி கர்நாடக அணைகள் நிரம்பிய நிலையில் கூட தண்ணீரை பெற முடியாமல் உபரி நீரையும் கர்நாடகம் தடுத்து வைக்கிற முயற்சியில் ஈடுபடுவது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுக்கு வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை பலமுறை மத்திய அரசுக்கு எடுத்துக் கூறியவருடைய விளைவு கர்நாடகம் உறுப்பினர்களை கொடுக்க மறுத்த நிலையில் ஆணைய உறுப்பினர்களை கர்நாடக உறுப்பினர்களையும் மத்திய அரசே நியமனம் செய்து ஆணையத்தை உடனடியாக செயல்பாட்டுக்கு கொண்டு வந்து அரசாணை பிறப்பித்ததை நாங்கள் வரவேற்கிறோம். கர்நாடகாவில் நீர் பங்கீட்டு ஒழுங்காற்று குழு, அதற்கான அலுவலகம், அந்த அமைப்பு உடனடியாக அணைகளை ஆய்வு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருப்பது தமிழக விவசாயிகளுக்கு மிகுந்த நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது. உடனடியாக கர்நாடக அணைகளை மத்திய அரசு காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து தமிழகத்திற்கு தேவையான தண்ணீரை பெற்றுத் தருவதற்கு ஆணைய தலைவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். அதற்கான அனைத்து உதவிகளும் மத்திய அரசு செய்யும் என்று நம்புகிறோம். ஆகவே ஆணையத்தை அறிவித்து செயல்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிற மத்திய அரசிற்கும் மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களுக்கும் அதற்கு சட்ட போராட்டம் ஒன்றை உறுதியாக நடத்திய தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அதற்கு துணை நின்ற அனைத்து அரசியல் கட்சி தலைவர்கள், எதிர்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் உட்பட விவசாய சங்க தலைவர்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் விவசாயிகள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நேரில் சந்தித்து அனைவருக்கும் நன்றி சொல்ல உள்ளோம். விரைவில் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் பாராட்டு தெரிவிக்கிற நிகழ்ச்சியையும் தேவையானால் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதற்கான முடிவுகளையும் தொடர்ந்து நாங்கள் மேற்கொள்வோம். காவிரி உரிமைக்கான போராட்டத்தில் ஒத்த கருத்தோடு நின்று உரிமையை மீட்டுக் கொடுத்த அனைத்து கட்சிகள், மத்திய மாநில அரசுகளுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு தொடர்ந்து இந்த உரிமை மீட்புக்கான போராட்டத்தில் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். மத்திய அரசாங்கம் அணை பாதுகாப்பு சட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருப்பது ஏற்க இயலாது. அது பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு முன்னதாகவே அந்த பாதுகாப்பு சட்டம் இந்தியாவின் ஒற்றுமையை சீர்குலைக்கும் என்பதை உணர்ந்து உடனடியாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம்.